ஹலோ வணக்கம். வெல்கம் டு அமல் தமிழ் மீடியா. நான் மூர்த்தி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பிஸ்னஸ் என்ன அப்படின்னா, ஒரு அருமையான பிஸ்னஸ். ஒரு சின்ன பொருள் தான், ஆனால் எல்லா வீட்லேயும் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ஒரு பொருள் தான். இந்த பொருளை நம்மளோட வீடுகளில் அன்றாடம் நம்ம பயன்படுத்துகிறோம். ஒரு சின்ன பொருள் தான். இந்த சின்ன பொருளில் இருந்து இந்த அளவுக்கு பெரிய லாபம் இருக்கும் அப்படின்னு யாருமே நினச்சிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே புரியும். இந்த அளவுக்கு ஒரு டிமாண்டான ஒரு பிஸ்னஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய வீடுகளில் உள்ள அந்த பாத்திரங்கள் க்ளீன் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணுவோம். அந்த ஸ்க்ரப்பர் மேக்கிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம யூஸ்வலாக நம்மளோட வீடுகளில் ஸ்பாஞ்சில் யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா சில பேர் ஸ்டீலில் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பர் 0.13 mm இருக்கிற அந்த ஸ்டீலில் தான் மேக் பண்ணுறாங்க. ஸோ இதை பற்றின டீட்டெயில் எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 2 விதமாக நம்ம பண்ணலாம். அதாவது இந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பரை நீங்கள் மேக் பண்ணி அதை பேக் பண்ணி சேல் பண்ணுறது. இன்னொன்று ஹோல்சேலாக ஸ்டீல் ஸ்க்ரப்பரை வாங்கிட்டு அதை பேக்கிங் மட்டுமே பண்ணிட்டு பண்ணுற மாதிரியான பிஸ்னஸ் இது. 2 வகையான பிஸ்னஸ் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் இந்த பிஸ்னஸ் கிளியராக புரியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிஸ்னஸ் 2 விதமாக பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். இதில் ஃபஸ்ட்டு மெத்தட் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டீல் ஸ்க்ரப்பர் மேக் பண்ணுறதுக்கான மெஷினரி மட்டும் நம்ம வாங்கி வச்சுட்டு அந்த மூலப்பொருட்களை வாங்கி வச்சு அந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பர் நம்ம மேக் பண்ணுறது. 2வது விதமான பிஸ்னஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பேக்கிங்க்கான மெஷின் மட்டுமே வாங்கிட்டு அதை பேக் மட்டும் பண்ணி நம்ம சேல் பண்ணுறது. ஸோ 2 விதமாக நம்ம பண்ணலாம். உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்து நீங்கள் இதில் 2ல் எதை வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எதை சூஸ் பண்ணாலுமே கண்டிப்பாக நல்ல ப்ராஃபிட் இருக்குது. முதல்ல நம்ம பார்க்குறது எப்படி இந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பரை உற்பத்தி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிஷின் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மிஷின் பார்த்தீங்க அப்படின்னா 1 HP இது செயல்படும். ஆனால் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா 5 HP மோட்டார் நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ அப்படி யூஸ் பண்ணும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா அதிகமான ப்ரொடக்ஷன் நம்ம எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மிஷின் 3 ஹெட் மெஷின் 4 ஹெட் மெஷின் அப்படின்னு இருக்குது. 3 ஹெட் மெஷின் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரே நேரத்தில் 3 ஸ்க்ரப்பரை அந்த மெஷின் கிரியேட் பண்ணும். அதே மாதிரி 4 ஹெட்டும் அதே மாதிரி தான், ஒரே நேரத்தில் 4 ஸ்க்ரப்பரை அது கிரியேட் பண்ணும். ஸோ இந்த மாதிரியான மெஷின்ஸ் நம்ம வாங்கிட்டு அதை பயன்படுத்தும் பொழுது ஈஸியாக நம்ம நிறையா ப்ரொடியூஸ் பண்ணலாம். இந்த இமேஜில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 3 ஹெட் மெஷின் தான். இது 3 ஹெட் மெஷின் 5 HP மோட்டாரோட இயங்குறது நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. இந்த 4 ஹெட் மெஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே நேரத்தில் 4 ஸ்க்ரப்பரை உற்பத்தி பண்ணலாம். ஸ்டீல் ஸ்க்ரப்பரை உற்பத்தி பண்ணுறதுக்கு 5 HP மெஷின் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்ல ப்ரொடக்ஷன் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த மெஷினோட கெப்பாசிட்டி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 4 kg பர் ஹவருக்கு உற்பத்தி பண்ணும். ஸோ அதே மாதிரி 1 kg ஸ்டீலை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த 1 kg ஸ்டீல்லேருந்து எவ்வளோ ஸ்க்ரப்பர் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா 62லேருந்து 66 பீசஸ் நம்ம பண்ணலாம். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு 10 மணி நேரம் இந்த மெஷினை நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது நமக்கு கிடைக்கிற உற்பத்தி எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2480 பீசஸ் நம்ம தயார் பண்ணலாம். அடுத்தது நம்ம பார்க்குறது ஸ்டீல் ஸ்க்ரப்பரை நம்ம உற்பத்தி பண்ணிட்டோம், அதை எப்படி பேக்கிங் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா 2 டைப்ஸ் ஆஃப் மெஷின்ஸ் இருக்குது. ஒன்று மேனுவல் மெஷின் இருக்குது, இன்னொன்று செமி ஆட்டோமேட்டிக் மெஷின் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இதோட விலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோவில் பின்னாடி கொடுத்துருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மெஷின்ஸ் எல்லாம் ரா மெட்டீரியல் இதெல்லாம் எங்கே வாங்குறது அப்படிங்கிறது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்குறது மேனுவல் பேக்கிங் மெஷின். இந்த மேனுவல் பேக்கிங் மெஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 23,000லேருந்து நமக்கு கிடைக்குது. இது மேனுவலாக நீங்கள் ஒரு ஸ்க்ரப்பராக வச்சுட்டு அதோட பேடில் வச்சுட்டு நீங்கள் மேக் பண்ணணும். இந்த பேக்கிங்க்கு நம்ம அடுத்ததாக என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா செமி ஆட்டோமேட்டிக் பேக்கிங் மெஷின் தான். இந்த செமி ஆட்டோமேட்டிக் பேக்கிங் மெஷின் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் பெட்டர் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும், நம்மளோட ப்ரொடக்ஷனும் அதிகமாக பண்ணலாம். ஸோ அதே சமயத்தில் இதோட காஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. காஸ்ட் ரிலேட்டடாக அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட மெஷினரி இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் எவ்வளோ பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஸ்டீல் ஸ்க்ரப்பர் மேக் பண்ணுறதுக்கு நம்ம பார்த்தோம்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ், அதாவது 2.5 லட்சத்துலேருந்து நமக்கு அந்த மெஷின் கிடைக்கும். ஸ்டார்டிங் ப்ரைஸ் தான் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பீடு, கெப்பாசிட்டி இதெல்லாம் பொறுத்து நிறைய வெரைட்டிஸ் மெஷின் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மெஷின்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டிபெண்ட்ஸ் ஆன் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எந்த அளவுக்கு நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு
அந்த ஸ்பீடு கெப்பாசிட்டி இதெல்லாம் வந்து ரிலேட்டடாக வந்து உங்களுக்கு நல்ல மிஷினரி கிடைக்கும். அதே மாதிரி செமி ஆட்டோமேட்டிக் பேக்கிங் மிஷின் அப்படின்னு பார்த்தோம்னா இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸே வந்து 75,000 நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இதர மற்ற எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு 1 லட்ச ரூபாய் நம்ம இதில் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஸ்டீல் ஸ்க்ரப்பர் மேக்கிங் மிஷினுக்கு ஒரு 2 லட்சம், அதுக்கப்புறம் பேக்கிங்க்கு வந்து ஒரு 75,000, அதுக்கு அடுத்ததாக வந்து இதர செலவுகள் வந்து ஒரு லட்சம் அப்படின்னு நம்ம மொத்தமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மிஷினரி இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வந்து இந்த அளவுக்கு தான் இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்குறது ரா மெட்டீரியல்ஸ். இந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பரை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு, அதாவது ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ரா மெட்டீரியல்ஸ் நமக்கு வேணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதாவது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் மேக்கிங் ஸ்டீல் வந்து நமக்கு தேவை. இந்த ஸ்டீலோட திக்னஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 0.13 mm வந்து இருக்கும். அதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த கிரேடை பொறுத்து அதோட ரேட் வந்து மாறுபடும். ஜென்ரலாக இதோட ரேட் மார்க்கெட்டில் எப்படி இருக்குது அப்படின்னா 140 ரூபாயிலிருந்து 160 ரூபாய்க்குள்ளார நமக்கு இது வந்து கிடச்சிடும். அடுத்ததாக இந்த ரா மெட்டீரியல் வரிசையில் அந்த கப்பு, அதாவது அந்த ஸ்க்ரப்பரை வந்து அந்த ஒரு கப்புக்குள்ளே வந்து ஒரு பிளாஸ்டிக் கப்புக்குள்ளே வச்சுட்டு அதை வந்து பேக் பண்ணுவாங்க. பிளிஸ்டர் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. ஸோ அது வந்து மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவும் குறைந்த விலையில் தான் இருக்கும். அது ஒரு பீஸ் வந்து 30 பைசாலேருந்து 50 பைசாக்குள்ளே நமக்கு கிடைக்கும். அடுத்தது நம்ம பார்க்குற ரா மெட்டீரியல் என்ன அப்படின்னா ஸ்க்ரப்பர் பேக்கிங்காக ஒரு பேப்பர்ஸ், அதாவது ஒரு டசன் இல்லைன்னா ஹாஃப் டசன் வந்து பேக் பண்ணுறதுக்காக ஒரு பேப்பர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ கடைகளில் நீங்கள் பார்க்கலாம், அது வந்து எல்லோ கலராக இருக்கும், இல்லைன்னா ப்ளூ கலராக இருக்கும். இது வந்து நம்ம இஷ்டத்துக்கான கலர் கொடுத்து நம்ம வந்து எவ்வளோ அட்ராக்ஷனான கலர் கொடுத்து அந்த பேக்கிங் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து இதோட சேல்ஸும் வந்து அமையுது. ஸோ அதே சமயத்தில் இதோட ரேட் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது அந்த 12 ஸ்க்ரப்பர்ஸை வந்து வச்சு பேக் பண்ணுற அந்த பேப்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 ரூபாயிலேருந்து 5 ரூபாய்க்கு நமக்கு கிடச்சிருது. ஸோ வித் பிரிண்டிங்கோட இது நமக்கு கிடச்சிருது. நீங்கள் பிரிண்டிங்கோட நீங்கள் வாங்கலாம். அடுத்தது நம்ம பார்க்குறது மிகவும் முக்கியமான தகவல், அதாவது உற்பத்திக்கான செலவு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதாவது 1 kg ஸ்டீல் நம்ம வாங்கணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அதோட ரேட் எவ்வளோ இருக்குன்னு 140 ரூபாயிலேருந்து 160 ரூபா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பேக்கிங்கான ரா மெட்டீரியல் நம்ம வாங்கணும் அப்படின்னா அது வந்து ஒரு 80 பைசாலேருந்து 1 ரூபாய்க்குள்ளே நம்ம வாங்கிடலாம். ப்ரொடக்ஷன் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் 1 kgயில் வந்து 62லேருந்து 66 பீசஸ் வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஒரு பீஸ், அதாவது நம்மளோட இந்த ஸ்க்ரப்பரோட ஒரு பீஸோட வெயிட் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா 15 கிராம்லேருந்து 18 கிராம் வரைக்கும் தான் நம்ம தயார் பண்ணால் கொஞ்சம் நல்லது. கைக்கு அடக்கமாக வச்சுட்டு அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி அதர் செலவு, அதாவது மிஷினை ரன் பண்ணுறதுக்கு லேபர், இது எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா 1 ரூபா வந்து இதில் வந்துடும். அதாவது ஒரு பீஸுக்கான உற்பத்தி செலவு தான் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். இதில் மேலே சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பீஸை வந்து நம்ம தயார் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பீஸை வந்து நம்ம தயார் பண்ணி வெளியில் கொண்டு வரத்துக்கு மொத்தமாக வந்து 4 ரூபா 60 பைசா வந்து இதில் செலவாகும். ஒரு பீஸ் வந்து நீங்கள் ஸ்க்ரப்பர் தயார் பண்ணிவிட்டு நீங்கள் அதை பேக் பண்ணி முடிக்கிறது வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 ரூபா 60 பைசா வந்து செலவாகும். அப்படின்னா இதில் இன்கம் எவ்வளோ இருக்கும், ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பர் டே வந்து நான் வந்து 10 hours எடுத்துக்கிறேங்க. நம்ம வந்து 10 மணி நேரம் நம்மளுடைய மிஷினை வந்து இயக்குறோம் அப்படின்னா 2480 பீசஸ் வந்து நம்ம தயார் பண்ணலாம். அப்படி 2480 பீசஸ் நம்ம தயார் பண்ணோம் அப்படின்னா இது மார்க்கெட்டோட ரேட்டோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். இப்போ மார்க்கெட்டில் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 12 ரூபாயிலிருந்து 20 ரூபாய்க்கு மேலே கூட வந்து சேல் பண்ணுறாங்க ஒரு பீஸ். ஸோ அப்படிங்கும் பொழுது நம்ம ஹோல்சேலாக நம்ம சேல் பண்ணுறோம் அல்லது நம்மளுடைய ரேட் வந்து நம்ம 10 ரூபாயாக நம்ம நிர்ணயம் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஒரு நாளைக்கு 2480 பீஸ் நம்ம தயார் பண்ணுறோம். நம்ம 10 ரூபா, அதாவது ஒரு பீஸ் வந்து 10 ரூபாய்க்கு நம்ம சேல் பண்ணுறோம் அப்படின்னா 24,800 ரூபாய் நம்மளுடைய இன்கமாக இருக்கும். அப்படின்னா நம்மளுடைய காஸ்ட்டோட அதை நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ காஸ்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் ஒரு பீஸ் தயார் பண்ணுறதுக்கு 4 ரூபா 60 பைசா ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ ஒரு நாளைக்கு 2480 பீஸ் நம்ம தயார் பண்ணோம் அப்படின்னா இன்ட்டு 4.6 அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 11,408 ரூபாய் வந்து அதோட காஸ்ட், அதாவது தயாரிப்பு விலையில் வந்து நம்ம அதை மைனஸ் பண்ணுறோம். 11,408 ரூபாய் வந்து போயிடும். அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட இன்கம் எவ்வளோவா இருந்தது, 24,800 ரூபாய் இருந்தது. அதில் 11,408 ரூபாய் மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 13,392 ரூபாய், அதாவது 13,000க்கு மேலே நமக்கு வந்து ஒரு நாளோட ப்ராஃபிட் மட்டும் இதில் நிற்குது.
அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஒரு மாதத்திற்கு 26 நாள் நம்ம வேலை பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பிஸ்னஸ் வந்து நல்லா போயிட்டு இருக்கு, சேல் ஆகிட்டு இருக்கு நம்மளோட ப்ராடக்ட் அப்படின்னா 3,48,192 ரூபாய் வந்து இதில் நமக்கு லாபம் கிடைக்கும், ப்ராஃபிட் மட்டுமே கிடைக்கும். அப்போ 3,48,000க்கு மேலே வந்து ப்ராஃபிட் கொடுக்குற இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து மாதத்திற்கு ஒரு 50,000 நம்ம செலவு பண்ணாலும் சாலிடாக நமக்கு வந்து 3 லட்ச ரூபாய் வந்து இதில் வந்து லாபம் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு பெரிய லாபம் இருக்கிற இந்த தொழில் வந்து நம்ம வீட்டில் இருந்தே பண்ணலாம். இதுக்கான ஒரு பெரிய ஸ்பேஸ் வந்து வேணும் அப்படின்னு நம்ம தேவையில்லை. இதுக்கு இந்த மெஷின் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவும் சின்ன சைஸில் தான் இருக்குது. இது வந்து வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து முக்கியமாக இதை எடுத்து பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல லாபத்தை ஈட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. சரி, இது பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரியான லைசன்ஸ் வந்து வேணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, லைசன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய அளவில் நம்ம லைசன்ஸ்க்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம், அதுக்காக மெனக்கட வேண்டாம். அதாவது லைசன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்மளுடைய லோக்கல் பஞ்சாயத்தில் வந்து நம்ம இதுக்கான லைசன்ஸ் மட்டும் வாங்கினா போதும். அதுக்கப்புறம் உத்யோக் ஆதார் அப்படிங்கிறது ஒன்று வேணும். அதுக்கு அடுத்தது ஜிஎஸ்டி. அது நீங்கள் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுறது வந்து ஒரு பெரிய லெவலில், அதாவது ஒரு மாதத்திற்கு அதிகப்படியான சேல்ஸ் 10 லட்சம் 20 லட்சம் வருது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணால் போதுமானது. இந்த பிஸ்னஸ் ஐடியாவில் மேலும் உங்களுக்கு ஏதாவது தகவல்கள் தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு நான் இமீடியட்டாக வந்து அதுக்கான தகவல்கள் கொடுக்க தயாராக இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மெஷினரி, ரா மெட்டீரியல் இதெல்லாம் வந்து எங்கே பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற லிங்க்கும் வந்து உங்களுக்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை வந்து பயன்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம், மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அமல் தமிழ் மீடியா சேனலுக்குள்ளே போய் பாருங்கள். நிறைய வீடியோஸ், அதாவது நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸ் மட்டும் இல்லாமல் நிறைய மோட்டிவேஷ்னல் ஸ்டோரிஸும் வந்து இருக்குது. மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் சேனலையும் விசிட் பண்ணுங்கள். சேம் டைம் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பண்ணுற வீடியோ ஒன்றொன்றும் அப்லோட் பண்ணும் பொழுது உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். அது வரைக்கும் அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பாக இருப்போம். நன்றி, வணக்கம்.